ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஷேப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளை நோக்கி ஒரு லூப் கொடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் செயின் போட ஆரம்பிக்கணும். இந்த கார்னர் பீஸ் வரும் பொழுது எந்த பெண்டு நம்ம வளைக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக சின்னதாக ஒரு செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கோட்டில் போட ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த கார்னர் வரும் பொழுது இந்த கோட்டுக்கான ஆப்போசிட் சைடில் ஒரு செயின் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு நேராக போகிறோம். அந்த ஷார்ப்னஸ் வரணுன்னா நம்ம அந்த கோட்டோட ஆப்போசிட் சைடில் நம்ம ஒரு சின்ன குட்டியாக ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் செயின் போடணும். போட்டால் தான் அந்த ஷார்ப்னஸ் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கார்னர்லேயும் பார்த்திங்களா இப்படி தான் ஷேப்ஸ் வந்து நம்ம ஷார்ப்னஸ் கொடுக்கணும். பாருங்கள், அந்த கோட்டோட ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக லாக் கொடுத்து நான் அதை முன்னாடி போகிறேன். அடுத்த ஷேப் வந்து பீலியே இப்படி வந்து சுழிச்சு வர மாதிரி போட்டிருக்கேன். இந்த கார்னர் பீஸு நல்லா பாருங்கள். இந்த கார்னர் வரும்போது இந்த கோட்டோட ஆப்போசிட்டில் பார்த்திங்களா இங்கே ஒரு குட்டியாக செயின் கொடுத்துட்டு அந்த கோட்டுக்கு நேராக அப்படி போகணும். ஷேப்ஸ்லாம் நிறைய போட்டு போட்டு வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸ்லாம். இதோட போட்டு நான் லாக் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஊதுபத்தி சுருள் மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சுருள் வந்து நம்ம இப்படி வெளியிலேருந்து உள்ளே போகிறோம். நம்ம இந்த மாதிரி வளைவுகள்லாம் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் ப்ளவுஸில் டிசைன் பண்ணும் போது அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கை வாட்டமாக இருக்கும். ஃப்ரீயாக ஃப்ளோவாக போட முடியும் நம்மளால். அதனால் நிறைய வளைவுகள்லாம் போட்டு போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸ் எல்லோரும். ஊசியை வந்து அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கை வாட்டம் போகணும். அதுக்காக தான் இந்த வளைவுகள்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நம்ம. இந்த ஊதுபத்தி சுருள் வந்து உள்ளேருந்து நம்ம வெளியில் வரப்போகிறோம்.
இதோட நான் லாக் கொடுத்து இந்த ஷேப்ஸை முடிக்கிறேன். இந்த ஷேப் வந்து நான் இந்த பாதியில் ஏன் எடுத்திருக்கேன்னா, உங்களுக்கு இந்த ஷார்ப்னஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் இங்கே பாதியிலேருந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல ஷேப் கொண்டு வர போகிறோம். இந்த கோட்டுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன லாக் கொடுத்து அந்த கோட்டில் நம்ம போட ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் இந்த இடத்துல ஷார்ப்னஸ் நமக்கு கிடைக்கும். இந்த கோட்டோட ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் போட்டு அந்த கோட்டில் போடணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஷார்ப்னஸ் வச்சு போடும்பொழுது தான் எந்த ஒரு டிசைனுமே அழகாக இருக்கும். அதனால் எல்லாவோட ஷேப்ஸும் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இதில் நான் செயின் போட்டுகிட்டே வரேன். இந்த கார்னர் வரும்பொழுது இந்த கோட்டோட இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு கோட்டுக்கு இந்த சைடு ஒரு சின்னதாக பக்கத்துலேயே செயின் கொடுத்துட்டு அந்த கோட்டில் போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் நீட்டாக இருக்கும் நமக்கு. பிகினர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக போடுங்க. எல்லாராலையுமே எல்லா டிசைன்ஸுமே போட முடியும். ஸோ பொறுமையாக போட ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே போடலாம் நம்ம. இந்த சில்க் த்ரெட் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நூல்லாம் பிசிறியாக வர்றது, கட் ஆகிறது எல்லாமே நடக்கும். எல்லோரும் கற்றுக்கும் போது இதெல்லாம் தாண்டி தான் நாங்களும் வந்தோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். போக போக அது வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சின்னா ஈஸியாக இருக்கும். எப்படி நம்ம ஜரியில் போடும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஜரியில் கொடுத்தா ஈஸியாக போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி தான் இப்போ சில்க் த்ரெட் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். போட போட நமக்கு இது ப்ராக்டிஸ் ஆகிடும். போட்டு எல்லோரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரியை பொறுத்த வரைக்கும் ஆரியோட டிசைன்ஸ்லாம் கடல் மாதிரி. நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்டு அண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்மளை வந்து ஒவ்வொன்றும் போடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் நமக்கு ஒன்றும் டிசைன்ஸ்லாம் போட ஆரம்பிப்போம். அதனால் இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கோங்க. மோட்டிவேஷனாக நல்லா பிரிஸ்காக போட ஆரம்பிங்க. இதோட போட்டு நான் லாக் கொடுத்துட்றேன். நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.